அரசியல் களம் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? இப்பதானப்பா வந்திருக்காரு. இதுக்குள்ளேயே எப்படி போகுதுன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றது? கேக்குறாங்களே. அதுதான் கேட்கறவங்க கேட்கதான் செய்வாங்க. அவங்கவுங்க அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ 4 நாளைக்கு குழம்பு சோறு ஆக்கி சொல்லிப்பாரு. ஒரு புது பொண்ணை போய் கற்றுந்தானே பேசும். அது மாதிரி தான் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கதை என்னான்னு. உடனே எல்லாத்தையும் முந்தானத்து கூட நிறைய கஞ்சாங்களை எரிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வேலையை செஞ்சாரு செய்யாமையா விட்டாரு. மக்கள் எல்லாம் அப்படி பேசுவாங்க தான். சரி, எல்லாரும் வேணும் மாற்றம் வேணும் தானே மாற்றி போட்டிருக்காங்க. அது இப்போ தானே போட்டிருக்காங்க. மாறும் சரியா? மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா 6 மாசம் இருக்கா? போதும், இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை. டக்குன்னு முடிச்சலாங்க. 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்படியே தெரியலையே. இதை பற்றி மக்கள் தானே முடிவு எடுக்கணும். மக்கள் முடிவு எடுப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படியா? மக்கள் முடிவு எடுக்கிற மாதிரி எங்களுக்கு யாருக்கும் தெரியல. சரிக்கா, இப்போ லாஸ்டா நேத்து ஒருத்தர் வந்து ஊழல்ல மாட்டியிருக்காரு. நம்ம கட்சி டிவிகே கட்சியிலே இருக்கு. சரி 1.5 லட்சம் கடன் வாங்கி ஊழல்ல மாட்டியிருக்காரு. மனுஷங்கன்னா தப்பு பண்றது கஷ்டம் இல்ல. மனுஷங்க யாராவது தப்பு பண்றது கஷ்டம் தான். பார்த்து திருத்துவாங்க. இப்பதானே வந்து உட்காந்துருக்காரு. தூக்கிட்டாங்களா? சரி, அவர் வளர்ந்ததுக்கான ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவர் தப்பு செஞ்சிருக்காருல்ல, அவர் வருத்தப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் தவற திருத்திப்பார்ல. எதிர்கட்சிக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் மக்கள் அங்க போயிருக்க போறாங்க? சில விஷயங்கள் பண்ணாதனால தானே மாறி இருக்காங்க. புதுசா ஒருத்தவங்களை ஏற்படுத்தியிருக்கோம். போன ஆட்சியோட இந்த ஆட்சி நல்ல அரசியல், நல்லா விஜய் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. நல்லது தான் செய்கிறாரு. எல்லாருக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கும், கஷ்டப்படுற வீட்லேயும் வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கும் வேலை கொடுக்குறாரு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல வசதி செய்கிறாரு. பஸ் இல்லாத வசதி அதுவும் பண்ணி கொடுக்குறாரு. பிள்ளைங்க புக்ஸு, இந்த நோட்டு இதெல்லாம் கூட இலவசமாக கொடுக்குறாரு. ஃபீஸு அதாவது ஸ்டாலின் பீரியடில் கொடுத்த சைக்கிளை விட இப்போ விஜய் கொடுத்த சைக்கிள் ஹீரோ சைக்கிள் சூப்பர் அப்படி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஃபீஸ் கட்டாத இருக்கிற பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு நல்ல இது தான் அந்த ஸ்கீமு. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறாங்க, அதையும் நான் கட்டுறேன்னு இவ்வளோ பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைச்சர் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம சென்னை நம்ம நாட்டில் 75 நாள் ஆகுது. ஆனால் இன்னும் எதுவுமே பண்ணலை. ஐயோ, நிறைய செய்கிறாங்க. ஆனால் வந்து நல்லதை செய்ய ஒரு மனுஷன் வந்துட்டா ஜனங்க ஒத்துக்குமாப்பா? தப்பு தானே சொல்லும். தப்பு சொல்கிற உலகம் இருக்கும் போது நல்லூரை வாழ விடுவாங்களாப்பா? விட மாட்டாங்களே. அதனால் நல்லது செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவங்க எம்ஜிலாம் என்ன சொல்கிறது, மெஜாரிட்டிலாம் குறைஞ்சிருமே. அவங்க செய்யாத வந்து இவர் செய்கிறாரு. அதனால் எவ்வளோ ரேஷன் கடையில் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். ஒரே ஒரு ஆளுன்ட்டு ரேஷன் கடை 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ உளுந்து இந்த மாதிரி போடுறாங்க. நான் இதுவரை ஸ்டாலின் பிரியில் ரேஷனே வாங்கலை. எங்களுக்கு ரேஷனே வானான்னு கோவத்தில் விட்டுட்டோம். ஆனால் விஜய் என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கி நான் ரேஷன் வாங்குகிறேன். ரேஷன் கடைக்கு போனால் க்யூவில் நிற்க வேண்டியதில்லை, கரெக்டாக போடுறான். அப்போ நான் கேட்டேன், ஒரே ஒரு ரேஷன் கடையில் எல்லாரும் வந்து மாறுறாங்க. ஆனால் அந்த ஒரே அரும்பாக்கம் ரேஷன் கடையில் அந்த ஆளை மட்டும் ஏன் தூக்காத மாற்றாதக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதே ஆள் வந்து இப்போ ஒழுங்காக போடுறாரு. எங்களுக்கு முன்னாடி வந்து ஒழுங்கா போடலை. நான் ரப்ரைட்டாக பேசுவார். என்னது அதே போல் கரண்ட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா பேரில் இருக்குது அந்த கரண்ட்டுன்ட்டு நான் என் பேருக்கு மாற்ற போனேன். இப்போ வந்து மாற்ற சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து சொல்லும் போது மாற்ற மாட்டேன்ட்டாங்க. அவங்களே எல்லாமே பண்ணுறேன்றாங்க. அப்போ இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதே போல் இப்போ இந்த பஸ்ஸில் எல்லாம் கூட பாருங்கள், அந்தந்த ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்குது. ஒரு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் வந்து பஸ்ஸு வந்து சரியான ஸ்டேஜில் நிற்கல. நான் வந்து ஆட்டோவில் தான் போவேன், ஆட்டோவில் தான் வரேன். ஆனால் இப்போ வந்து பஸ்ஸில் தான் போகிறேன், பஸ்ஸில் தான் வருவேன். நான் பெருமைக்கு சொல்ல. இப்போ சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை. பஸ்ஸுலேயே பொம்பளை கூட சண்டை வந்துருக்குது பஸ்ஸில். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்மூத்தாக போகுது. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்குது, கரெக்டாக வந்து ஏற்றுறாங்க, கரெக்டாக இட்டுமே விட்றாங்க, நல்லா பண்ணுறாங்க. இந்த போன ஆட்சியோட இந்த ஆட்சி பெஸ்ட்டுன்னலாம். அதாவது நான் என்னன்றேன், இந்த ஆட்சி மக்களும் கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க விஜயை. இதே மக்களும் கடவுளும் அடுத்த இதுல இந்த பீரியட்ல தேர்ந்தெடுப்பாங்க. இவர் தான் வருவார் டெஃபினட்டா. ஏன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்றேன்னா, இதே ஆட்சியில் அவங்க நிற்கிற அந்த தொகுதி ஏன் ஜெயிக்கல? மக்கள்லாம் திருந்திட்டாங்க. போன ஆட்சியில் இருந்து நல்லாவே செய்யலையே. தேர்ந்து யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு வரட்டும், அப்போ நாடு நல்லா இருக்குதா பார்க்கலான்னு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இனிமேல் நாடு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கிற மக்கள்லாம் வந்து உஷாராயிருங்க, உஷாரா பண்ணுங்க அப்படின்ற. இவங்க தேர்ந்தெடுக்கிறது தானே சொல்லுங்க. விஜய் வந்து யார் தேர்ந்தெடுத்தாரு? கடவுள் நினச்சிட்டாரு இவர் தான் வரணும்னு.
அதுக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. கடவுளோட நின்று தான் அவர் வந்துக்கிறது. சரிம்மா, இப்போ உங்க கட்சியில ஒருத்தர் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க, அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ என் கட்சியிலே இருந்தாலும் விஜயே சொல்றாரு, என் கட்சியில தப்பு செஞ்சாலும் நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் வெளியே போயிடு, இந்த ஆட்சிக்கு நீ வரக்கூடாது, வந்தா உண்மையா இரு, நல்லவனா இரு. ஆனா விஜய் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அவங்க ஒய்ஃப் நல்லா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு நல்ல புள்ளைய பெத்து எடுத்துக்கிறாங்க. இந்த புள்ள நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறாரு. இதே போல இவங்க கட்சியில இருக்கிறவங்களும் நேர்மையாவும் உண்மையாவும் ஃப்ராட் தானே எதுவும் பண்ணாத நல்லாவே இருக்கணும். அதுக்கு தான். ஏன்னா இப்ப நான் பெண்களுக்கு கூட நேர்மை இருக்கணும்ன்றாரு. அந்த நேர்மை இருந்தா எங்க ஒன்னாலும் ஜெயிக்கலாம். இவங்களே இப்ப இவங்க அரசியல்லே அவர் என்ன சொல்றாரு, என் கட்சியில வந்து ஊழல் இருக்கக்கூடாது, திருட்டு வேலை இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆட்சியில அவங்க ஏற்கனவே இருந்திருந்தா அவங்க தான் ஆண்டு இருப்பாங்க. இதுக்கு தப்பு வந்து பின்னாடி இருக்கிறவங்க செய்யறதுனால இவங்க பேர் கெட்டு போகுது. அதனால இவங்க அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான். தாய் மாமன் சீரு வந்து கண்டிப்பா குழந்தை பிறந்தா அவருக்கு வந்து தெரிவிக்கணும். அவங்க நம்பர் எடுத்து விஜய்க்கு அறிவிச்சா கண்டிப்பா வந்து செய்வாரு. தெரியாம இருந்தா எப்படி வந்து செய்வாரு? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சாருப்பாரு, கெஞ்சா வச்சு சாப் மாதிரி போய் வச்சாருப்பாரு. ஐசியூல இருக்கிறவங்களுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணம் கட்டக்கூடாதுன்னு அறிவிப்பு விட்டுக்கிறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து செத்து போன உயிரை அங்க வச்சு ஆக்சிஜன் வச்சுட்டு பணம் வாங்குறாங்க. அந்த இதுவை தவிர்க்கிறாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லி உள்ள போற ரேஷன் கடையிலே இப்ப உள்ள நின்று பாக்குறாருப்பா. இது எந்த ஒரு அமைச்சரும் உள்ள போய் பார்க்கல இதுவரை. போய் இவர் பாக்குறாரு. அப்ப அதுன்னா அது ஒழுங்குதான் நடத்துறாரு அவரு. இவர் நல்லதை நடத்துறவருக்கு நாட்டுல 1000 குறை சொல்லுவாங்கப்பா. நல்ல மனுஷனா இருந்தா அதை மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. அவர் பக்கம் தான் சப்போர்ட் பேசணும்னு நான் சொல்றேன். நன்றி தான் சொல்றோம். நாங்க விஜய் தம்பிக்கு சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும்ப்பா. அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றேன். அவங்க அப்பா அம்மா வேண்டுதலோ இவர் வேண்டுதலோ ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துக்கிறாரு. இவர் ஆட்சியில வரணும்னு. எவ்வளவு ஒயின் ஷாப்ல அங்கங்க படுத்துன்னு இந்த ஒயின் ஷாப் எல்லாம் இப்ப மூடி. ஒரு அம்மா பஸ்ல சொல்றாங்க, நாங்க எக்மோர்ல 28 ஏறணும். ஒரு கண்டக்டர் சொல்றாங்க, நாங்க வந்து அந்த கண்டக்டர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் பஸ்ல ஏறும்போது சொல்றாங்க, நான் இங்க இருந்து ஏறி எக்மோர்ல அங்க தினத்தந்தி போய் இறங்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த சிஎம் வந்து நாங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது இந்த பஸ்ல வரவே முடியாது, குடிச்சிட்டு அவன் ஏறி எங்க ரொம்ப அமுக்கலை பண்ணுவாங்க. இந்த அமுக்கலம் வந்து இல்லாம இப்ப அந்த பக்கத்திலே இருக்கிற ஒயின் ஷாப் மூடின என் தலைவருக்கு ரொம்ப ஒரு சலிட் அடிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு பஸ்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஆச்சே கழிய போகுது, கழிச்சுட்டா அவர் எங்க அண்ணாத்த ஆண்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் யார் ஆளு? டிஎம்கே ஆளு. அவர் அப்படிதான் சொல்லிக்கினே இருப்பாங்க, குனிய குத்திக்கினே வருவாங்க. இவர் செய்யறத செஞ்சுக்கினே இருந்தா நாடு நல்லா வரும்பா. அவர் செய்வாரு, நல்லதான் செய்வாரு. ஒரு நாளும் கெட்டது. இன்னும் 5 வருஷம் இருக்குதுப்பா. 5 வருஷத்துல இவ்வளவு சீக்கிரம் 2 மாசத்துலயே நல்லதை பண்றவரு இனிமேலும் பண்ணுவாரு. எந்த ஒரு குறையும் இருக்காது. மக்களுக்கு சேஃபாதான் இருக்கும், பயனா இருக்கும். அவரால் எந்த ஒரு ஆபத்தை யாருக்கும் வராது. அவர் ஒரு குழந்தை அவரை பார்க்கணும்னு மாலை போட நிக்குது. அவர் பார்க்காத போயிட்டாருன்னு மறுபடியும் போன்ல பேசி அந்த குழந்தைய வர வச்சு மாலையை போடணுன்றாரு. இது விட எந்த சிஎம் செய்வாங்கப்பா? அவருக்கு ஒரு சலிட்டுப்பா. அண்ணாமலை அவரு புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு. அவரு பேசியிருக்காரு, இப்போ ஒரு 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. கல்லா கஜனா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறாருப்பா அந்த கஜனாவில. இவர் வந்து எனக்கு மக்கள் பணமே வேணாம், எனக்கு இவங்க பணமே தேவையில்லைன்றாரு அவரு. வரி பணத்துல, எங்க வீட்டு வரி பணத்துல தான் எங்களுக்கு அந்த ரேஷன் காசெல்லாம் கூட குத்தாங்க. வேஷ்டி அதுன்னு இப்ப பாரு வேஷ்டி கொடுக்குறாங்கன்றாங்க. அவ்வளவு ஒரு அருமையா இருக்குதான் துணி. மக்களே எல்லாம் சொல்றாங்க அவ்வளவு அருமையா இருக்குது ரேஷன் கடையில, எல்லா பொருளுமே நல்லா இருக்குதுன்றாங்க. இது விட வேற என்ன வேணும்? இது விட வேற இதுக்கு மேலலாம் எந்த அரசியலையும் எந்த கட்சிக்காரன் வந்து இந்த மாதிரி செஞ்சு நாங்க இதுவரை பார்த்தது இல்லப்பா. நல்லா இனிமே நல்லா சுமூத்தா வரும்பா. விஜய் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்க எல்லா பொதுமக்கள் வந்து டைம் கொடுக்கணும். அவருக்கு இப்போ 50 நாளைக்குள்ள அதை பண்ணலை இதை பண்ணலைங்க 1000 குறை சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் பாவம். 75 நாள் ஆச்சுன்னா எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு உதயநிதி அவர்கள். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் ஃபஸ்ட்டு அவர் பண்ணிட்டாரா? அவர் பண்ணால் அவன் வந்து அண்ணன் தளபதி வந்து ஸ்டாலின் வந்திருந்தாங்களே, உடனே வந்தோடனே அப்படியா இப்படியெல்லாம் பண்ணுறோம்னு பண்ணாங்களா? அவங்க சொன்னதை செஞ்சாங்களா? அவங்க சொன்னது 2 வருஷம் கழிச்சு தானே பண்ணாங்க. 1000 ரூபாய் பெண்கள். ஆமாம் 2 வருஷம் சென்று பண்ணாங்க.
உங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல, 1 வருஷம் 2 வருஷம் போகணும்ல. மக்கள் அதை மக்கள்கிட்ட அப்படி தானே சட்டசபையில் கேட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு தானே விஜய் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஆட்சி கலைஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கலைக்க எப்படிங்க முடியும்? எப்படிங்க என்னங்க தப்பு பண்ணுறாரு அவர்? எதுக்குங்க கலைக்கணும்? கட்சி ஒழுங்காக போகிற கட்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக பொதுமக்களுக்கு நல்ல சேவை செய்கிறதுனால அவங்களுக்கு பொதுமக்கள் எல்லாரும் நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்கு. விஜய் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பொதுமக்களாக சொல்லும் போது எதுக்குங்க கட்சியை கலைக்கிறாங்க? என்னத்துக்குங்க தேவையில்லாமல்? ஒரு கட்சி நல்லா அவர் எத்தனை கோடி சினிமாவில் வாங்கிட்டு இங்கே மக்களுக்காக ஒரு அந்த பணத்தை கூட இது சினிமாவுகளோட வாங்குகிற பணத்தை கூட பெருசு நினைக்காம மக்களை சேவை செய்கிறாரு. இறங்கி பண்ணுறாரு. அவர் பண்ணுறவரை ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவங்களை குறுக்க ஏதாவது தடை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு உங்கள் ஆட்சி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க. வேணாம்னு கட்சியை வேணாம், திமுக அடுத்த ட்ரிப் வந்தால் அது பொதுமக்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு குறைச்சிட்டு கொடுத்து என்ன இருக்கும் சொல்லுங்கள். யாரும் நீங்கள் தான் வரணுமா? அடுத்து தலைமுறை நீங்கள் தான் வரணுமா? அடுத்து யாரும் வரவே கூடாதா? விஜய் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நல்லா தானே பண்ணுறாரு. ஏன்னாங்க எதிர்கட்சிக்காரவங்க ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விஜய் தளபதி விஜய் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. தேவையில்லாமல் சீண்டி விட்டுக்கிட்டு இந்த ஆர்வி உதயகுமார் ஒருத்தன் பாருங்க, மதுரையில் ஒருத்தன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கெப்பாசிட்டி இழந்தவன்லாம் பேசினா நல்லா இருக்குமா? செல்லூர் ராஜு பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, இவங்கெல்லாம் என்ன ஜெயக்குமார் பேசுகிறாரு. கெப்பாசிட்டி இழந்தவங்களாம் பேசினா என்ன அர்த்தம்? அது அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி விஜய் எனக்கு இப்போ பண்ணுறவங்கள தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லாவா இருக்கும்? தயவு செய்து சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய அரசியல்வாதிக அவர் புதுசாக வந்திருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. தேவையில்லாமல் சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆர்வி உதயகுமாருக்கெல்லாம் இன்னொரு தடவை சொல்கிறேன், அவர் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிடிஎஃப்பில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் பேசக்கூடாது. எல்லாம் எம்ஜிஆர் அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதெல்லாம் ஆடுனீங்க, ஒவ்வொரு நேரத்தில் ஆடுனீங்க. இப்போ யாரும் நீங்கள் சொல்கிறது யாரும் பேச்ச கேட்காம அவங்க ஆடு பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. மாதிரி ரெட்டலையா இருக்குது. இப்போ அது எம்ஜிஆரோட சரித்திரம், அதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா இருக்கிற தலைமை சரியில்லை. இருக்கிற ரெட்டலையில் தலைமை சரியில்லை. தலைமை சரிந்தா இன்னைக்கு ரெட்டலை நல்லா தான் இருந்திருக்கும். அதிமுக நல்லா தான் சொல்கிறேன். அதிமுகவில் முக்கியமாக தலைமை, இப்போ தலைமை சரியில்லாட்டா என்ன பண்ணுவீங்க? தலைமை சரியில்லாட்டா அது ஒன்றும் பண்ண முடியாது. தலைமையெல்லாம் சரியில்லை. தலைமை சரியில்லா இது சட்டசபையில் கொஞ்சம் நல்லா பேசுறதுக்குள்ள தலைமை சரியில்லாமல் இருக்கும். உனக்கு நான் என்ன சொல்கிறேன், சசிகலாவாக உருவாக்கி விட்ட எடப்பாடி பழனிசாமி, நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட்டது ஆமாம் சின்னம்மா சசிகலா. அவங்களுக்கு நீ ஒரு சமாதியை கூட பார்க்க விடாமல் எதுவுமே பண்ண விட தடை பண்ணிக்கிட்டே இருந்த. உனக்கு நீ இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணும் போது உன்னே துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? எல்லாத்தையும் உன் பேச்சை கேட்காம அவங்க வாட்டு போயிட்டே இருக்காங்க. உன் பேச்சை யாரும் கேட்குறாங்களா? அம்மா மாதிரி பேச்சை கேட்குறாங்களா? யார் அம்மா சொன்னபடி நிற்பாங்க. உங்கள் பேச்சை யாரும் கேட்குறாங்களா? சொல்லுங்கள். உங்களை யார் மதிக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி யாரும் மதிக்கிறாங்களா? சொல்லுங்கள். இந்த ஆர்வி உதயகுமார், இந்த ஜெயக்குமார், இவங்கெல்லாம் சால்ரா தட்டவங்க, அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அது நல்லதுங்க. அவங்க எப்படின்னா சட்டசபை சொல்லும் போது இன்னைக்கே அப்படி ஆட்டம் போடுவோம், ஏட்டம் போடுவோம். இந்த விஜய் கட்சியில் நம்ம நல்லா செவிச்சிட்டோம், நம்ம ஆட்டம் போடுவோம், ஈட்டம் போடுவோம் அப்படின்னு சொன்னார். விஜய் சொன்னார், சட்டசபையில் சொன்னாங்க. இப்பயே அந்த மாதிரி ஆட்டம் போடுவோம், ஈட்டம் போடலாம் பார்க்க இப்பயே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இவருக்கு தண்டனை கொடுத்தது முக்கியம், ரொம்ப நல்லது. ஆட்சி 6 மாதம் கலையிறதுக்கு இவங்க ஒன்றும் மற்ற மாதிரி மக்களுடைய வரி பணத்தை இரிப்பணத்தை எல்லாத்தையும் தோண்டி பண்ணி இப்போ பண்ணலை. அவங்க காலி பண்ணி போனதை இவங்க சரி பண்ணுறாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் அடிச்சு இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதனால தயவு செய்து தளபதி விஜய் அவர்களே சும்மா தேவையில்லாமல் யாருமே தயவு செய்து, நீங்கள்லாம் காலங்காலமாக அரசியலில் வாழ்ந்தவங்க, அண்ணன் தளபதி என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லது தெரியுது. நீங்கள்
நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் விதமாக வந்து செய்யும் போது அது வந்து நீங்கள் சொந்தத்துக்கு செய்கிறீங்க. அது செய்யும் போது உங்கள் சொந்த காசை செஞ்சால் பரவாயில்ல. என்ன மக்களுடைய காசை வந்து எடுத்து பண்ணீங்கன்னா, இப்போ தலைவர் ஐயா கலைஞருக்கு வந்து நடுக்கடலை பேனா வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த பேனா வைக்கிறது உங்கள் காசில் வச்சா பரவாயில்ல. பொதுமக்கள் காசு வரி லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் எழுறாங்க இன்னைக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து மக்களுடைய பணத்தை எடுத்து பண்ணுறீங்க. அப்போ மக்களுக்கு கஷ்டம் வராமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். நீங்கள் அரசியலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மக்கள்கிட்ட கெஞ்சி ஓட்டை கேட்குறீங்க, கெஞ்சி ஓட்டு கேட்குறீங்க மக்கள்கிட்ட. அப்புறம் நீங்கள் செவிச்சொன்னா மக்களை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் திமுகன்றதை ஒதுக்கி வச்சுருக்காங்க வேணான்னு. புதுசாக கொண்டு வந்திருக்கவங்களையும் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அடுத்தடுத்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவரை வந்து தளபதி விஜய் வந்து எத்தனை கோடியே சினிமாவில் வாங்கிட்டு இருந்தார். அது வேணாம்ட்டு இன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளத்தில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? சரியா? மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செய்து. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து எல்லா தானும் வாழணும் பிறரும் வாழணும்னு நினச்சி பேசுங்க. எதாக இருந்தாலும் சட்டசபையில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அவரே சொல்லிடுறாரு சட்டசபையில். ஏதாவது குறை சொன்னால் இது வந்து இது வந்து யாருனாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தளபதியை. அதனால நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க சரி சொன்ன நியாயத்தை கேளுங்க. யாராக இருந்தாலும் மக்களுடைய வழியை பாருங்கள். நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் போய் ஏசியில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஆனால் ஏழை பாலை வந்து இன்னும் நடுத்துறதில் கடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறட்டும் தான். இதெல்லாம் மக்கள் ரொம்ப கஷ்டம்னு படுறாங்க அப்படின்னு சொல்லி மாறட்டும் தான். விஜய் வந்து ஓரளவுக்கு தளபதி விஜய் வந்து ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50 நாள் ஆச்சு. 50 நாளைக்கு அது சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வருஷம் இருக்குது. அது போல் பண்ணலை ஏன் பண்ணலைன்னு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லாவும் இருக்கும். அவர் வேலையை தான் பார்க்குறாரு. யார் என்ன சொன்னாலும் கேட்கல, காதை கொடுத்து கேட்கல. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமாம், யார் என்ன சொன்னாலும் சரி எதிர்கட்சிக்காரங்க கேட்கத்தான் செய்வாங்க. நல்லபடியாக போயினுக்குது. நல்ல பரவாயில்ல, ஒரு மாற்றம் நல்லா இருக்குது. எதிர்கட்சியில் வந்து சொல்கிறாங்க எதுவுமே பண்ணலை 75 நாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்ன கூட இப்போ நல்லா ஓஹோ இருக்குது. எங்களுக்கு பரவாயில்ல, சம்மதம். கலையறலுக்கு வாய்ப்பு இல்லை. சரிக்கா, இப்போ இவர் என்னென்ன பண்ணியிருக்காருக்கா? இவர் பரவாயில்ல, குடி கஞ்சா ஊசி போதை எல்லாத்தையும் ஒழிச்சுங்கிறான். என் புள்ளையே குடிச்சுன்னு இருக்கிறான். என் புள்ளையே எவ்வளோ இது இருக்குது. இப்போ கொஞ்சம் மாற்றத்தில் இருக்கிறான். என் பிள்ளை எவ்வளோ மாற்றமாக வந்துக்கிறான். இப்போ எவ்வளோ வெற்றிகரமாக இருக்குது. இப்போ பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிக்கா, இப்போ பெண்கள் பாதுகாப்பு எப்படிக்கா? பரவாயில்ல, எவ்வளோ நல்லதாகுது. முன்னாடி ஆச்சுக்கும் இந்த ஆச்சுக்கும் எப்படி இருக்கு? முன்னாடி வந்து ரொம்ப இதெல்லாம் முன்னாடி தப்பு நடந்ததெல்லாம் இப்போ தூக்கி போட்டு உண்மையாக காட்டுறாங்க. முன்னாடி தப்பாக நடந்ததெல்லாம் முன்ன நடந்தது இல்லை தப்புலாம். அந்த தப்பெல்லாம் இப்போ போட்டு ஆட்சி இந்த ஆட்சியை கலைக்கிறாங்க. இந்த ஆட்சி கலைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இனிமேல் களைய வேண்டிய வேசையும் கிடையாது. இவர் எவ்வளோ நல்லதாக தான் பண்ணுறாரு. எங்களுக்கு சம்மதமாக இருக்குது. உங்கள் கட்சியில் ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் பண்ணி தூக்கி தான் ஆகணும். இப்போ நீயாக இருந்தால் கூட அந்த தான் செய்வோம். நானாக இருந்தாலும் அதை தான் செய்வோம். யாருமே நாங்கள் என்ன சொல்லி இறங்கணும். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்கள் எல்லாத்துக்கும் உள்படுவோம். ₹1 உங்கள் காசு எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் நடத்துகிறார். பரவாயில்ல, எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எதிர்கட்சியெலாம் வேலைக்கு ஆகாதுப்பா. இனிமேல் அது வந்தால் வேஸ்ட்டு பாத்து. வந்தாலும் விஜய் வந்தால் ஒரு பரவாயில்ல, அது நல்லது. எங்களுக்காக பரவாயில்லப்பா. நாங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கல. எங்களுக்காக பாதுகாப்பு இருந்தால் போதும். இப்போ ரேஷன் கார்டெல்லாம் மாற்றம் நிறைய மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் தான் சொல்கிறாங்க. மாறினா நல்லது தான். அது நல்லது தான். அதுவும் சந்தோஷம்.